திமுக அழைப்பு விடுத்துள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணி பங்கேற்குமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு என்ன? சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக ஆதரவு கோரினால் மக்கள் நல கூட்டணி ஆதரவளிக்குமா? இந்த கேள்விகளுக்கு விடை காணும் வகையில் நமது செய்தியாளர் ராஜ்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனோடு நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். மக்கள் நல கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் ஒருவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருமான திருமாவளவன் தற்போது நம்மோடு இருக்கார். நாம் அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். காவிரி விவகாரத்தில் ஆளும் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலனா எதிர்கட்சியாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம் என்ற கருத்தை முதலில் முன்வைத்தது நீங்கள் தான். ஆனா தற்போது அந்த கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணி பங்கேற்காது என்று வைகோ சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மக்கள் நல கூட்டணியில் ஒரு அங்கம். மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் நால்வரும் புதுதில்லியில் நடைபெறவிருக்கிற இடைத்தேர்தல்கள் குறித்தும் 25ஆம் தேதி திமுக கூட்டவிருக்கிற அனைத்து கட்சி கூட்டம் குறித்தும் விவாதித்தோம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் திமுக கூட்டுகிற அனைத்து கட்சி கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணி பங்கேற்க வேண்டும் என்று விளக்கினோம். எமது கருத்து, எமது நிலைப்பாடு அதுதான் என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம். ஆனால் 26ஆம் தேதி தஞ்சை, அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளுக்குமான தேர்தல்களுக்கு நாமினேஷன் தாக்கல் செய்யக்கூடிய நாள் 26ஆம் தேதி. இப்படி வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய சூழலில் 25ஆம் தேதி திமுக கூட்டுகிற அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது மக்களிடையே வேறு மாதிரியான ஒரு கருத்தை உருவாக்கும். கூட்டணி தொடர்பாக நாம் சந்திக்கிறோம் என்கிற எண்ணத்தை உருவாக்கும். ஆகவே திமுக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிற நேரம் பொருத்தமாக இல்லை. இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிற சூழலில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது என்கிற கருத்துக்களை இடதுசாரிகள் முன்வைத்தார்கள். ஆக இந்த நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்லவில்லை. அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும், அது பொது பிரச்சினைதான் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த நிலையில் பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் மக்கள் நல கூட்டணி பங்கேற்பதில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் எங்கள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் நாளை கூடி இது குறித்து பேச இருக்கிறோம். நாளை அதிகாரப்பூர்வமாக இது குறித்த அறிவிப்பை வெளியிடுவோம். தேர்தலை புறக்கணிப்பதுன்ற ஒரு முடிவை மக்கள் நல கூட்டணி அறிவிச்சிருக்கு. சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவோட கூட்டணி வைத்திருந்தீங்க. ஒருவேளை தேமுதிக ஆதரவு மக்கள் நல கூட்டணியிட்ட கேட்டால் அதை பரிசீலிக்கிறதுக்கோ இல்லை ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் நால்வருமே ஒருமித்த முடிவை எடுத்திருக்கிறோம். 3 கட்சிகள், அதாவது மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 3 கட்சிகளும் தேர்தலில் போட்டியிட வேண்டாம், புறக்கணிப்போம் என்கிற கருத்தை முன்வைத்தோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்தது. விவாதத்திற்கு பிறகு நாங்கள் நால்வரும் ஒருமித்த முடிவை எடுத்து தேர்தலை புறக்கணிப்பது என்று அறிவித்திருக்கிறோம். எனவே இந்த புறக்கணிப்பு என்கிற நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. தேமுதிகவாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஆதரவு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் புறக்கணிப்பது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தேங்க்யூ சார். திமுக நடத்தக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்பது குறித்து அதிகாரப்பூர்வமான முடிவு நாளை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் ராஜ்குமார்.